தாவேக அரசு அமைந்து 100 நாட்களை வெற்றிகரமாக முடித்திருக்கிறது. இப்போது பட்ஜெட் கூட்டத்தொடர் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்த்தாய் வாழ்த்துக்குத்தான் தமிழ்நாட்டில் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலிடம் என்கிற முன்னுரிமையை வழங்கி தீர்மானம் நிறைவேற்றிய முதல்வருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். கர்நாடகத்தில் சில இளைய தமிழ் இளைஞர்கள், தமிழர்கள் 3 பேர் அண்மையிலே மாடு மேய்க்க சென்ற இடத்திலே துப்பாக்கி சூட்டால் பலியாகி இருக்கிறார்கள். துப்பாக்கி சூட்டிற்கு இரையாகி இருக்கிறார்கள். இது மிகுந்த கவலை அளிக்கிறது. இந்த போக்கை கண்டித்து முதலமைச்சர் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருப்பது ஆறுதல் அளிக்கிறது. தொடர்ந்து இப்படி வனத்துறையினர் தமிழர்களுக்கு எதிரான துப்பாக்கிச் சூடுகளை நடத்தி வருவது அவ்வப்போது நடந்தேறி இருக்கிறது. ஆகவே இதை தடுப்பதற்கு முதலமைச்சர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்று நான் நம்புகிறேன். அதேபோல அமுதன் என்கிற கல்லூரி மாணவன் அடித்தே கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கல்வி நிறுவனங்களில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள்கள் புழக்கம் இருக்கிறது என்பதை இந்த சாவு உறுதிப்படுத்தி இருக்கிறது. எனவே இது குறித்து விசாரணை நடத்துவதற்கு முதல்வர் ஆணையிட வேண்டும். தொடர்புள்ள யாராக இருந்தாலும் அனைவரையும் கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன். அதேபோல திருவொற்றூரில் ஒரு மாணவர் கொல்லப்பட்டிருக்கிறார். கல்வி நிறுவனங்களில் மாணவர்களுக்கிடையிலே மோதல், படுகொலை என்று நடப்பது அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. புதிய இளைய தலைமுறையினரின் பேராதரவோடு ஆட்சிக்கு வந்திருக்கிற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த இளம் தலைமுறையினரின் பாதுகாப்புக்காக, நல்வாழ்வுக்காக கூடுதலாக கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த 100 நாள் ஆட்சி அனைத்து தரப்பினராலும் வரவேற்கப்படுகிற ஒரு ஆட்சி நிர்வாகமாக, குறிப்பாக எந்த துறையிலும் ஊழல் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, பொதுமக்களே பாராட்டக்கூடிய அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பது இந்த ஆட்சியின் சிறப்புகளில் ஒன்றாகும். சொல்லியிருக்காரு அமைச்சர்கள் வந்து கமிஷன் வாங்குறத ஒரு 2 to 3% வாங்கியிருக்காரு. யாரு? அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஆடியோ ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. கமிஷன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் முதலமைச்சரை சந்தித்து உரிய ஆதாரங்களோடு முதலமைச்சருக்கு தெளிவுபடுத்துவது அவசியமானது. அப்படி இருக்குமேயானால் முதல்வர் அதில் கவனம் செலுத்த வேண்டும். அவருக்கும் அவருடைய அரசுக்கும் எந்த வகையிலும் ஊறு நேராதபடி ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த கல்லூரி மாணவன் அமுதனுடைய மரண விவகாரத்துல அது குழு முதல்ல போதைப் பொருள் விவகாரம் இன்னைக்கு சட்டசபையில அமைச்சர் ராஜ்குமார் ஆதரவு சொல்லியிருக்காங்க. அது குழு முதல் போதைப் பொருள் விவகாரத்துல இல்ல. அமுதனுடைய பெற்றோரோடு நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசிய போது அவர்கள் சொன்ன கருத்தின் அடிப்படையில் தான் நான் இந்த வேண்டுகோளை வைக்கிறேன். அமுதன் எந்த வம்பு தும்புக்கும் செல்லாத ஒரு இளைஞர். அவர் கஞ்சா போன்ற போதைப் பொருள்களை எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறார் என்பதனால்தான் அவர் கொல்லப்பட்டார் என்ற செய்தியை அவர்கள் அடித்து சொல்லுகிறார்கள், அழுத்தமாக சொல்லுகிறார்கள். எனவே அரசு கூடுதல் கவனம் செலுத்தி அது உண்மையா இல்லையா என்பதை கண்டறிய வேண்டும். அதற்கு ஒரு விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் தமிழர் தேசிய மாநாடு இப்போ கொண்டாடுறோம். இந்த நிலையில சட்டமன்றத்தில் தமிழே சரியா உச்சரிக்க தெரியாத அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள்லாம் இருக்காங்க. தமிழ் தேசியம் என்கிற கருத்தியல் வேறு, தனிநபர்கள் மொழியில் வல்லமை பெறுவது அல்லது பெறாமல் இருப்பது என்பது வேறு. அதற்காக நாம் ஜனநாயகப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை அல்லது அமைச்சர்களை அந்த பொறுப்புகளில் இருந்து வெளியேற்றிவிட முடியாது. அவர்கள் காலப்போக்கில் சிறப்பாக பேசுகிற
வல்லமையை பெறுவார்கள் என்று நம்புகிறேன், வாழ்த்துகிறேன். சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வந்து முதலமைச்சர் சரியான விளக்கம் சட்டமன்ற தர மாட்டேங்கிறாரு. மற்ற அமைச்சர்கள் தான் தராங்க. சம்பந்தப்பட்ட அமைச்சரே அவர் தான் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்காரு. எதிர்க்கட்சித் தலைவர். எதிர்க்கட்சி தலைவர் முன்வைக்கிற பிரச்சனைகளுக்கு முதலமைச்சர் உரிய நேரத்தில் உரிய விளக்கம் கொடுப்பார் என்று நம்புகிறேன்.